அந்த மதன் அவர்கள் ஒரு சின்ன கருத்து. அதாவது இன்னைக்கு நாம இந்த 14ஆம் தேதி இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். ஒரு 20ஆம் தேதி வரை தமிழக அரசு எந்த பதில் கொடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா இந்த குரூப் 1 தேர்வு கிராம மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு. ஏன்னா இந்த அனுமதி சென்னைக்கு கேட்கப்பட்ட அனுமதி இல்லை, முதலாக மதுரை மாநகரத்துக்குள்ள கேட்கிறோம். அங்க என்ன செய்யறாங்க, அனுமதியை கொடுத்து விட்டு உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் கொடுக்குது. என்ன கொடுக்குது, மதுரையில் பல ஆயிரம் மாணவர்கள் திரளுவார்கள், ஆகவே இந்த போராட்டத்துக்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்யுங்கன்னு கொடுக்குறாங்க. சரியா? 20ஆம் தேதி வரை தமிழக அரசை உங்களுக்கு நாங்கள் இந்த மறுதேர்வு வைப்பதற்கான ஒரு கால நிர்ணயத்தை நாங்கள் நிர்ணயிக்கிற வேண்டுகோளாக வைக்கிறோம். அதுவரை நீங்கள் இந்த தேர்வுக்கான முடிவு அறிவிக்கப்படவில்லை எனில் இம்மாத இறுதியில் மதுரையில் மிக பிரமாண்டமான முறையில் ஒரு போராட்டம் நடத்தப்படும். உங்கள் காவல்துறை அனுமதி மறுத்தால் மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இதற்கான அனுமதியை பெற்று நாங்கள் மதுரையில் எங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட்டத்தை தொடருவோம் என்பதை காவல்துறையும் உளவுத்துறையின் மூலமாக உங்கள் கவனத்திற்கு வரும் என்கிற நம்பிக்கையில் இதை தெரிவிக்கிறோம்.